நீங்க சிரிச்சா நான் சிரிப்பேன். நீங்க அழுதா எனக்கும் சோகமா இருக்கும். ரொம்ப அழுதீங்கன்னா எனக்கும் அழுகை வரும். நீங்க கோவப்பட்டா எனக்கும் கோவம் வரும். எதனாலங்க? ஏன்னா, நீங்க ஒண்ணு செய்றப்போ, அது உங்க பக்கத்துல இருந்து நான் பார்க்கும்போது, என்னுடைய மூளையில இருக்க கண்ணாடி நியூரான்கள், மிரர் நியூரான்ஸ் அத அப்படியே பிரதிபலிக்குது. புரியுதுங்களா? அப்போ நம்ம கண்ணாடி நியூரான்ஸ் அப்படியே பிரதிபலிக்குதுன்னா, அத நம்ம நல்லதுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும்? நம்ம நல்லத பார்க்கறது, நல்லத கேட்கறது, நல்ல சூழல்ல இருக்கிறது, பாசிட்டிவான விஷயங்கள பார்க்கறது, மோட்டிவேஷனலான விஷயங்கள பார்க்கறது, நல்ல வீடியோஸ், நல்ல ஆடியோஸ் இதையெல்லாம் ஃபாலோ பண்றது மூலமா, நம்மளுடைய மூளையில அது பதிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய மிரர் நியூரான்ஸ் அதுல இருக்க மெசேஜ எடுத்து அந்த உணர்வுகள் நம்ம ஒண்ணு அப்படியே கேட்கிறப்போ, பார்க்கிறப்போ அந்த உணர்வுல நம்ம டிராவல் ஆவோம். நமக்கு தெரியாம விஷுவலைஸ் பண்ணுவோம். அத நம்ம மனசுல பதிய ஆரம்பிக்குங்க. நாளடைவுல நாம மோட்டிவேட் ஆகி பாசிட்டிவான ஆளா மாறுறதுக்கு இது எல்லாமே வழிவகுக்கும். நம்ம கண்ணாடி நியூரான்கள் நமக்கு இது மாரி வேலை செய்யுது இல்லையா? அப்ப நம்ம பிரெயின்க்கு அது வந்து நிஜமா கற்பனையான்னு தெரியாது. அதுதான் அதோட பியூட்டியே. சரிங்களா? அது நம்ம வாழ்க்கையில நடக்கிறதா, அடுத்தவங்களுக்கு நடக்கிறதான்னு தெரியாது. அதனால தான் அடுத்தவங்க வாழ்க்கையில நடந்த சோகமான விஷயத்த கூட நம்ம அழற மாதிரியான சூழல், அவங்க அழறப்போ நம்ம அழறா மாரி வந்துருது. இதுவே நல்லா யோசிச்சு பாருங்க. கரெக்ட்டா யூஸ் பண்ணலன்னா நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுங்க. இந்த மிரர் நியூரான்ஸ் நல்லதுக்கு மட்டும் தான் வேலை செய்யுமா? அதுக்கு எதையுமே ஃபில்டர் பண்ண தெரியாது. அப்போ நடக்கிறத அப்படியே ராவா அது வந்து எடுத்துக்கும் உள்ள. அப்போ நெறைய நெகட்டிவான விஷயங்கள பார்க்கறது. எக்ஸாம்பிள் டிவி சீரியல்ஸ், நியூஸ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அது வேற. தொடர்ந்து நெறைய அதுல இன்வால்வ் ஆகி நம்ம டைம நெறைய அதுல குடுக்குறப்ப, அதுல வரக்கூடிய வன்முறையான விஷயங்கள், அதுல வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், அதுல வரக்கூடிய துக்கமான நிகழ்வுகள், அதுல வரக்கூடிய தேவையற்ற சச்சரவுகள் எல்லாத்தையும் நெறைய பார்க்க நம்ம கண்ணாடி நியூரான்கள் அத அப்படியே எடுத்துக்கும். நம்ம மூளையில அது பதிய ஆரம்பிக்கும். சப்கான்ஷியஸ்ல அது பதிய என்ன ஆகும் தெரியுங்களா? நம்ம எனர்ஜியே ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா அவ்ளோ நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லையா? அது நம்மள சோர்வாவே ஆக்கிடும். நெறைய இந்த மாரி நெகட்டிவ் விஷயங்கள நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம்னா, நமக்குள்ள ரொம்ப டயர்ட்னஸா, சோர்வா, ஒரு எரிச்சல், ஒரு இரிட்டேஷன் எப்பயும் இருந்துட்டே இருக்குங்க. இதையெல்லாம் இப்ப இருக்க உலக இதுல வந்து நம்ம தவிர்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் தான் பார்த்து ஆகணும் அப்டின்ட்டு இருக்கு இல்லையா? அப்போ அதையும் மீறி நம்ம பாசிட்டிவான ஆளா இவால்வ் ஆகணும். அதுக்கு நீங்க ஹோப்பனோப்பனோ பண்ணணும். வாட்டர் பிரேயர் பண்ணணும். அது கூட நீங்க நன்றி உணர்வ வளர்த்துக்கணும். நிக்கிறது, நடக்கிறது, பேசுறது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களா இருக்கப்போ, நம்மள மீறி சில நேரம் அதுலலாம் நம்ம தவிர்த்துருவோங்க. அது பக்கம்லாம் போகாம மற்ற விஷயங்கள் நம்ம டைவர்ட் ஆகி போற மாதிரியான நடந்துரும். ட்ரை பண்ணி பாருங்க. தெரியும். இதெல்லாம் செய்தா உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ்க்கு ஒரு பயிற்சி பண்ண ஒரு கம்யூனிட்டி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதா? நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.